அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றனர். ஆர்பிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விதிகளை அமலுக்கு கொண்டு வருகிறது. யாருக்கெல்லாம் இந்த விதிகள் பொருந்தும்? டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஏடிஎம் பரிவர்த்தனைகளில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கின்றனர்? இந்த விதிகள் ஒட்டுமொத்த பேங்க் கஸ்டமர்களுக்கும் பொருந்தாது. பிஎஸ்பிடிஏ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த அக்கவுண்ட் ஆர்பிஐ விதிகளின்படி குறைந்தபட்ச பரிவர்த்தனைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. மினிமம் பேலன்ஸ் கிடையாது. ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மற்றும் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணங்கள் கிடையாது. எஸ்பிஐ, HDFC, ICICI உள்ளிட்ட எந்த பேங்கிலும் இந்த பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட்டை ஓப்பன் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். பழைய சேவிங் அக்கவுண்ட்டையும் இதற்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கே வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றனர். 7 முக்கிய மாற்றங்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவானது அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது. இதில் ஏடிஎம், டிஜிட்டல் பரிவர்த்தனை, செக் டெபாசிட் உள்ளிட்டவை விதிகளுக்குள் வருகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஆன்லைன் பரிவர்த்தனைகள், செக் டெபாசிட் அல்லது கேஷ் டெபாசிட் போன்றவற்றின் வழியாக பணத்தை டெபாசிட் செய்து கொள்ளலாம். இதற்காக எந்த கூடுதல் கட்டணம் கிடையாது. அன்லிமிட்டட் டெபாசிட் சலுகை பேங்குகள் கொடுக்க வேண்டும். பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் அதிகபட்ச லிமிட்டுக்குள் இதை செய்யலாம். ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 25 காசோலைகள் கொண்ட செக் புக் இலவசமாக கொடுக்கப்படும். இதில் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கும் புதிய செக் புக்குக்கும் எந்தவித கட்டணங்களும் வசூலிக்கப்படாது. மற்ற அக்கவுண்ட்டுகளுக்கு வழக்கமாக விதிக்கப்படும் வருடாந்திர ஏடிஎம் கட்டணங்கள் இந்த பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட்டில் வசூலிக்கப்படாது. ஆகவே ஏடிஎம் டெபிட் கார்டை எந்த கூடுதல் கட்டணங்களும் இல்லாமல் கஸ்டமர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் டெபிட் கார்டு வழியாக செலுத்தப்படும் ஆன்லைன் பில்களும் பொருந்தும். அதேபோல் ஏடிஎம் வழியாக பணத்தை எடுத்தாலும் கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாது. இந்த அக்கவுண்ட்டை வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு பேங்குகள் மொபைல் நெட் பேங்கிங் சேவைகளை வழங்கும். இதில் மொபைல் பேங்கிங் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் சேவைகளும் அடங்கும். இப்படி வழங்கப்படும் சேவைகளுக்கும் எந்தவித கட்டணத்தையும் பேங்குகள் வசூலிக்காது. பேங்க் பரிவர்த்தனைகளின் விவரங்களை பாஸ்புக்கில் பதிவு செய்து கொள்ளலாம். மாதாந்திர கணக்கு அறிக்கைகளாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான பாஸ்புக் இலவசமாக கொடுக்கப்படும். அதன் சேவைகளும் இலவசமாக கிடைக்கும். ஏடிஎம் கார்டு மற்றும் அதை வைத்து செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கும் குறைந்தபட்சம் 4 மாதாந்திர லிமிட் கொடுக்கப்படும். இது மினிமமாக கொடுக்கப்படும். இதற்கும் எந்த கட்டணங்களும் கஸ்டமர்களிடம் வசூலிக்கப்படாது. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு மாதாந்திர லிமிட் விதிக்கப்படாது. நெஃப்ட், RTGS உள்ளிட்ட பரிவர்த்தனைகளுக்கும் இது பொருந்தும். இந்த பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓப்பன் செய்துவிட்டால் போதும். அவ்வப்போது பரிவர்த்தனைகள் செய்து செயலில் வைத்திருந்தால் போதும். தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அக்கவுண்ட்டை வைத்திருக்க அல்லது பயன்படுத்த எந்தவித கட்டணத்தையும் பேங்குகள் வசூலிக்காது.